பெரிய கன்வென்ஷன் எல்லாம் பண்ணியிருக்குது. அப்படி இந்த ஏரியாவில் இப்போ பார்த்தா கிட்டத்தட்ட 35 பர்டிகேஷன் இருக்கு. நம்ம உதயநகரில் மட்டும் வீட்டில் இருக்குது, சபைகள் இருக்குது, எல்லாம் சேர்த்து அவருக்கு 35 மேலே இருக்குது. இப்போ ஏன்னா எங்களுக்கு அது கணக்கு இருக்கு. கிருஷ்ணர் ஆர்கனைசேஷன் நாங்கள் இங்கே பண்ணிது அது கணக்கு எல்லாம் பாசிட்டிவ் மாதிரி வந்துருக்கணும். அப்படி இந்த ஏரியா நிறைய கிறிஸ்டியன்ஸ் இப்போ ஆயிடுச்சு. நமக்கு தெரியாது, நிறைய பேர் கிறிஸ்டியன்ஸ் நிறைய இருக்குதுன்னா நமக்கு தெரியாது. கடவுளை இந்த தேசத்துக்கு ரொம்ப உதவி பண்ணியிருக்கு. நான் எனக்கு கூட உதவி பண்ணியிருக்கேன்னா கடவுளை இந்த ஏரியாவுக்கு முதலா கடவுளுக்காக நின்றதுக்கோசரம் என்னை கடவுள் உயர்த்த எங்க போனாலும் சொல்லலாம். ஏன்னா அந்த சமயத்தில் இருந்த மாதிரி அள்ளிப்போம் ரொம்ப இருக்கு. ஆத்மீயமாய் உடம்புக்கு இது நம்ம ஆரோக்கியமாய் எல்லா விதத்திலேயும் எனக்கு கடவுளா நல்லதான் செய்திருக்குது. இதுவரையும் ஒரு தோஷமே செய்யவே இல்லை. அது எங்க வேணாலும் நான் சொல்லலாம். அந்த கடவுளை நம்ம எல்லாரும் அதை ஏற்றுட்டு இல்லையா? நம்ம உறுதியா இருந்தா நம்ம கடவுளை நம்ம எப்படி அவர்கிட்ட இருக்குது அது பிரகாரத்தான் அவரு நம்ம கிட்ட இருக்கு. வச்சனம் அப்படிதான் சொல்றது. நீ என்னோட சேர்ந்து வந்து நான் உங்களோட சேர்ந்து வந்தீங்களா? அப்ப நாம கடவுள்கிட்ட ஒப்படைச்சு கடவுளை பக்கத்துல நம்ம போனா அவரு நம்ம கடவுளை நம்ம கூட நடந்தா நமக்கு எதுக்கு கவலை இல்லை, எதுக்கு நம்ம கஷ்டப்பட வேண்டியது இல்லை. ஆமேன் ஆமேன். இந்த உலகத்துல நம்ம இருக்கும்போது கஷ்டம் வரும், நோவு வரும், வேதனை வரும், எல்லாம் வரும். ஆனா அதுக்கெல்லாம் வேதனை ஆன்சர் யாரு? கடவுள். எந்த சூழ்நிலையிலும் நமக்கு நாம ஹெல்ப் பண்றதுக்கு நம்ம ரெடியா இல்லை. ஆனா நம்ம ரெடி இல்லை, வாங்குறதுக்கு நம்ம ரெடி இல்லையா? நம்ம ரெடி இல்லை. அவர் வழியில நடந்தான். அவர் எப்படி நம்ம குறித்து ஆகிரகிக்கணோ அந்த மாதிரி நம்ம நடந்தா நமக்கு பெரிய விஷயம். இவருக்கு ஆசிரியர்னு சொல்லிட்டு பிரயோஜனம் கிடையாது, ரத்தகோசக்காரன்னு சொல்லிட்டு பிரயோஜனம் கிடையாது. அவரு காமிச்ச பாதையில நம்ம நடக்கணும் இல்லைங்களா? நம்ம பேருனால கோபம் சொல்லலாம், இல்லைன்னா மத்தாயி சொல்லலாம், மர்கோஸ் சொல்லலாம், யாரு வேணும் பேர் கொண்டு சொல்ல முடியாது. நம்ம கஷ்டமா இருக்கலாம். ஆனா நம்ம வாழ்வு எப்படி இருக்குது, நம்ம கடவுள்கிட்ட எப்படி இருக்குது அது பார்த்துதான் நம்ம யதார்த்த கஷ்டம்னா இல்லையாத நம்ம சொல்ல முடியும். நம்மளை பார்த்தா இனியவர்களை பார்த்தா அவன் கடவுளை பையன் சொல்ல மாதிரி நம்ம நடக்கணும். நம்ம லைஃப்ல அதான் நமக்கு மெயின் இல்லைங்களா? ஆமேன். எத்தனை பேரு சந்தோஷமா இருக்குது இப்போ? ஆமேன். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நம்ம வச்சனம் என்ன சொல்ற? 2-3 பேரு நாம 1-2-3 பேரு கடவுள நாமத்துல எங்க கூடினாலும் அங்க அவர் வந்துடும் இல்லைங்களா? இப்ப இங்க நம்ம மத்தியில கடவுளை இருக்குதா இல்லையா? அவரு நம்ம வரதுக்கு முன்னாலே வந்து இருக்குது. நம்ம எல்லாம் லேட் ஆகி போச்சு இல்லைங்களா? நானு அந்த ரேடியோ டிவியில சாது மദ്രാസിലെ സാധു സാധു അമേരിക്കയ്ക്ക് പോയിട്ട് അവര് அமெரிக்காக்கு போய் அவரு பெரிய மீட்டிங் அட்டென்ட் பண்றது தான் போனேன். அவர் பெரிய டீச்சர். இவர் கொஞ்சம் லேட் ஆகி போச்சு. அவரு போய் எல்லாவங்களும் வந்தாச்சு. இவரு லேட் ஆகி போய் அங்க உட்கார்ந்துட்டாச்சு. பின்னாலே உட்கார்ந்துட்டு கடவுளை அவர்கிட்ட ஒரே கேள்வி கேட்டு, உன்னை எதுக்காக இங்க இந்தியாவில் நீங்க அழைச்சிட்டு வந்தது? நீ கரெக்ட், நீ வந்தா தானே அவங்களுக்கு உன் பேச்சு கேட்கறது அவங்களுக்கு வந்திருக்குது இல்லையா? நீ வர்றதுக்கு முன்னாலே நான் இங்க வந்திருக்குது. அப்போ அவருக்கு ஒரு மாதிரி பேஜாராகி போச்சு. அதுக்கப்புறம் எந்த மீட்டிங்லையும் அவரு லேட்டா போவதில்லை இல்லையா? அப்ப நமக்கு ஐயா ஒரு மீட்டிங் நம்ம ரெடி பண்ணா கடவுளா அப்பவே வந்திருக்கு. ஆனா நம்ம எல்லாம் அந்த கடவுளை வந்தாலும் நம்ம வர மாட்டோம். அப்போ நம்ம ஏற்றதுக்கு நம்ம ரெடி இல்லை இல்லைங்களா? அதனால என்ன பண்ணணும்னா நம்ம எந்த மீட்டிங் ஆகட்டும், எந்த கூட்டம் ஆகட்டும், ஆமேன் நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம போயிட்டோம். இதான நமக்கு கடவுளுக்கே வருத்தமாயிட்டு. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இந்த ஏரியால இங்கிருந்து ஒரு மீட்டிங்கை நான் எதிர்பார்த்ததே இல்லை. ரொம்ப ஆமேன். அம்மாக்கும் ஐயாக்கும் ரொம்ப நன்றி நான் சொல்றேன். ஆமேன். ஹல்லேலூயா. இந்த ஏரியாவில ஆமேன் இந்த மாதிரி ஒரு கூட்டம் கடவுளை
ഹല്ലേലൂയ, സ്തോത്രം. அநேகர் தேசத்துல கடந்து வரணும். நிறைய பேர் இருக்குது, ஆனா வரது கஷ்டம் இல்லைங்களா? அப்ப நம்ம என்ன பிரேயர், நம்ம பிரேயர்ல என்ன வைக்கணும்னா, நம்ம ஆத்மாக்களை கெடுக்கணும் இல்லையா? நசிச்சு நமக்கு ஆளை கூட்டுறதுக்கு இல்ல, ஆனா யாரும் நசிச்சு போக கூடாது. நமக்கு எய்ம் என்ன? பரலோகம். அதுக்காக நம்ம என்ன இங்க கூடி வருது, அதுக்கு பரலோகத்துக்கு நம்ம ஆத்மாவை போகணும் இல்லையா? அப்போ அதனால நம்ம போனா மட்டும் போதுமா? நம்ம கூட இருக்கிறவங்க போக வேண்டாமா? நம்ம பக்கத்தில் இருக்கிறதும் போனோம், அங்க இருக்கிறதும் போனோம், எல்லா ஒன்றும் போனோம். நம்ம தர்லோகம் ரெடியா இருக்குது, நம்ம எல்லாம் ரிசீவ் பண்றதுக்கு. ஆனா நம்ம ரெடி. அதனால நம்ம என்ன பண்ணோம், நிறைய பேர் வரதவர்களுக்கு கூட்டிட்டு போறதுக்கு நம்ம முயற்சி எடுக்கணும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென். தேசத்தை நான் சொன்ன மாதிரி எங்க சபை இங்கே தான் இருக்குது. தேர்ட் மெயின். அங்கே அந்த சபையோட பிரசிடென்ட் தான் இருக்குது. எங்களுக்கு 5 பிரான்ச்சஸ் இருக்குது. இந்த இடத்துக்கு இதெல்லாம் பிரான்ச்சஸ். கடவுளை நமக்கு என்னோட அதெல்லாம் நம்ம யாருடையும் கழிவு கிடையாது, கடவுளை பண்ணி அதுக்காக எல்லாம் அங்கே பாஸ்ட் எல்லாம் கடவுளை அவன் அப்பப்போ காசு கொடுத்து எங்களுடைய எய்ம் என்னன்னா, நிறைய பேர் ஆத்மாக்களை நேடணும். அதான் வேற ஒன்றும் இல்லை. ஆத்மாக்களை நேடி நம்ம அங்கே போகணும். நம்ம கேட்கணும், நீ எத்தனை பேரை கொண்டு இல்லை இருக்குமா இல்லையா? நம்மகிட்ட கேட்கும், நீ எத்தனை பேர் எனக்காக நீ நேடியாச்சு ஜாதிகள் நம்ம ஆன்சர் யாரோட ஆன்சர் கொடுப்போம். அதனால என்ன பண்ணணும், இந்த திவசங்கள் ரொம்ப டைம் இனி அது ஜாஸ்தி இல்லை. நம்ம இந்த உலகத்தில் பார்க்கறத பார்த்தா, இது நடക്കുന്ന சம்பவங்கள் எல்லாம் பார்த்தாலே நம்ம கடவுளை வரவு ரொம்ப சீக்கிரம் அது நாம என்ன நினைக்கிறோம், எவ்வளோ வருஷமா சொல்லிட்டு இருக்குது கடவுளை வருது கடவுளை வருது கடவுளை வருது, இதுவரைக்கும் தெரியாது. ஆனா நமக்கு கடவுளை ரொம்ப ஜல்தி வந்து எப்போ வரும்னு ஜல்தி வந்துடும். ஆனா அது டைம் நமக்கு தெரியாது. எந்த டைம் வந்தாலும் நம்ம போறதுக்கு ரெடி ஆகிடும். நம்ம டைம்ல வந்தாலும் போனோம் இல்லையா? வீட்டுல நம்ம உட்கார்ந்து இருந்தாலும் ப்ரேயர் பண்ணாலும் அந்த டைம்ல நம்ம போகணும். அதுக்கு நம்ம തന്നെ കരങ്ങളിൽ ഒഴിച്ച് அதுக்கு பெந்தகோஸ்து அனுபவம் சொன்னா இல்ல வெறும் பாட்டு ஆராதனை மாற்றம் கிடையாது, நம்ம சாட்சி உணரும் இல்லையா? இனி ஒரு ஆள் பார்த்தா அவன் கடவுளா அவன் கூட இருக்குதுன்னு சொல்றது மாதிரி இல்லைன்னா இந்த உலகத்திலே நம்ம இருந்துட்டு பரிவாரங்கள் இருக்கிறது இன்னது. ஆனா நம்ம ஆத்மாவும் நஷ்டம். அதனால இனி நாள் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம கடவுளை எப்படி நமக்கு ஆகிரகிக்கணும் அதே மாதிரி நடக்கும். அவன் ஹல்லேலூயா. ஒரே ஒரு வாக்கியம் வாய்ப்பு யோவான் எழுதிய சுவிசேஷம் 15ஆம் அத்தியாயம் 16வது வாக்கியம். யோவான் 15 அத்தியாயம் 15 16. இதுதான் படிச்சது. யோഹന്നാൻ മലയാളത്തിലെ சொன்னா யோഹന്നാன் எழுதிய சுவிசேஷம் 15ஆம் அத்தியாயம் 16வது வாக்கியம் நம்ம படிச்சாச்சு. நம்ம ഇവിടെ മലയാളത്തിൽ ഞാൻ ഒരു വാക്ക് പഠിച്ചത്, നിങ്ങൾ എന്നെ തിരഞ്ഞെടുത്തു എന്നല്ല, ഞാൻ നിങ്ങളെ തിരഞ്ഞെടുത്തു, നിങ്ങൾ പോയി ഫലം കായ്ക്കേണ്ടതിന്, നിങ്ങളുടെ ഫലം നിലനിൽക്കേണ്ടതിനും നിങ്ങളെ ആക്കി വെച്ചിരിക്കുന്നു. നിങ്ങൾ എന്റെ നാമത്തിൽ പിതാവിനോട് അപേക്ഷിക്കുന്നതൊക്കെയും അവൻ നിങ്ങൾക്ക് തരുവാനായിട്ട് തന്നെ. നിങ്ങൾ തമ്മിൽ തമ്മിൽ സ്നേഹിക്കേണ്ടതിന് ഞാൻ
ഇത് നിങ്ങൾ കൊടുക്കണം. ഹല്ലേലൂയ, സ്തോത്രം. ആമേൻ. അപ്പൊ നമ്മെ തെരഞ്ഞെടുത്ത് നമ്മൾ കടവുളെ നാമ തെരഞ്ഞെടുത്തതാണോ? അല്ല. നാം ആരെ തെരഞ്ഞെടുത്തത്? കടവുള വന്ന് നമ്മെ തെരഞ്ഞെടുത്തത് എതുക്കാകെ படிங்கோ. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். ஆமென். அப்ப நம்ம என்ன போய் கனி கொடுக்கணும். அதுக்காக நம்ம அழிச்சது இல்லையா? அதுக்கப்புறம் தான் நம்ம எது கேட்டாலும் கொடுக்கிறது. ஃபர்ஸ்ட் நீ என்ன பண்ணணும்? நீ கடவுளுக்காக கனி கொடுக்கணும். நம்ம തെരഞ്ഞെടുത്ത நம்ம கடவுளை நம்ம ഉലകത്തോട്ടേ നമ്മെ തെരഞ്ഞെടുത്താലാണ് நம்ம അമ്മയുടെ ഉദരത്തില് നമ്മ അമ്മയുടെ ഉദരത്തില് നമ്മ ഉറക്കും മുമ്പേ നമ്മെ കണ്ടവനായിരിക്കണം. ആ അമ്മ കർത്താവ് എന്താ പറയുന്നത്? നിങ്ങൾ ആ കർത്താവ് നമ്മെ തെരഞ്ഞെടുത്തിരിക്കുന്നത്. ആമേൻ. നിങ്ങൾ എന്നെ തെരഞ്ഞെടുത്തു എന്നല്ല, ഞാൻ നിങ്ങളെ തെരഞ്ഞെടുത്തു. ഹല്ലേലൂയ. നമ്മ കർത്താവ് നമ്മളെ തെരഞ്ഞെടുത്താം. അപ്പൊ നമുക്ക് എന്തിനും ഒരു കുഴപ്പം വരാതെ, ഒരു കഷ്ടം വരാതെ, ഒരു പ്രോബ്ലം വരാതെ നമുക്ക്. കാരണം തെരഞ്ഞെടുത്തത് ആര്? കർത്തർ നമ്മെ തെരഞ്ഞെടുത്തിരിക്കുന്നത്. നമുക്ക് അത് കവലപ്പെട വേണ്ടി தேவையிருக்குதா? എതേ പറ്റി നീ കവലപ്പെട വേണ്ടതില്ല. എതേ പറ്റി നീ യോചന பண்ண വേണ്ടതില്ല. എല്ലാം അവർ കയ്യിലെ ഒപ്പിടിക്കും. നമുക്ക് അதான் നമ്മളാലെ முடியாதது. கடவுள் கையில ஒப்படைக்கிறதுக்கு நமக்கு கஷ்டமாயிருக்கு. ഈ ദിവസങ്ങൾ നമ്മ என்ன பண்ணனா கடவுள் கையில எல்லா விஷயங்களையும் நம்ம ஒப்படைக்கும். நம்மளால எந்த பண்ண முடியாது. முடியுமா? முடியாது. நம்ம கர்த்தர் நம்ம கூட இருந்தா எதுவுமே நம்ம பண்ணலாம். அதனால என்ன பண்ணணும்? நம்ம തെരഞ്ഞെടുത്ത ദൈവം, ആമേൻ, നമ്മെ തെരഞ്ഞെടുത്തത് ആര്? ആമേൻ. ഹല്ലേലൂയ. നമ്മുടെ കർത്തൻ, ആമേൻ, അവര് നമ്മെ തെരഞ്ഞെടുത്തിരിക്കുമ്പോൾ நம்ம எல்லாம் நம்ம விஷயங்கள் உன் பாரம் என்ன என்று வச்சு நான் അല്ലേ? அப்படித்தானே சொல்லி இருக்குது. ஆமா. எல்லாம் நம்ம எந்த பாரവും நீ சொன்னா நமக்கு ஒரு லிமிட் இருக்குது. 25 கிலோ நம்ம சுமக்கலாம், 50 கிலோ சுமக்கலாம், அதோட ஜாஸ்தி சுமக்க முடியாது. ஆனா 1000 கிலோ இருந்தாலும் சரி, அது கடவுள்கிட்ட கொடுத்துல அவர் அதை சுமந்துருக்கு. ரெடியா இருக்கிறாரு. ஆனா நாம் கொடுக்க மாட்டோம் இல்லையா? நான் ப்ரே பண்ண மாட்டேன். நம்ம விஷயம் நம்ம என்ன உடனே என்ன பண்ணணும்? நம்ம ரிலேஷன்ஷிப், நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் சொல்றது, நம்ம பக்கத்தில் வீட்டுக்காரர்கிட்ட சொல்றது. ஆனால் நம்ம கடவுள்கிட்ட சொல்றது. ஹல்லேலூயா. ഈ ദിവസങ്ങളിൽ നാം என்ன பண்ணணும்? നമുക്ക് எந்த விஷயம் வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நம்ம கிரியேட்டர் அவர்கிட்ட விட்டு. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஏன்னா எதுக்குன்னா அவர் தான் நம்மளை தெரிஞ்சிருக்காரு. ഹല്ലേലൂയ. அவர் நமக்கு எதுக்கும் மதியாய போதுமானவர். நாம எந்த விஷயத்துக்கும் அவர் போதும். எந்த விஷயമാണ് நம்ம பண விஷயமாகட்டும், நம்ம நம்ம உடம்பு விஷயமாகட்டும், எந்த விஷயமாகட்டும், நம்ம எந்த രോഗ விஷயமாகட்டும், ഏതായാലും கடவுள்கிட்ட അത് ഒപ്പടില്ല. ആമേൻ. അവര് നമുക്ക് വേണ്ടി അത്ഭുതങ്ങൾ ചെയ്യുന്ന ദൈവം. അവർ പേര് തന്നെ അത്ഭുത മന്ത്രി, വീരനാം ദൈവം, നിത്യപിതാവ്, സമാധാനം. ഹല്ലേലൂയ. அதுக்கு மேலே நமக்கு என்ன வேணும்? இல்லையா? அற்புத மந்திரி, இரண்டாம் தெய்வம், நித்தியபிதா, சமாதான பிரபு. இந்த 4 விஷயங்கள் அவர்கிட்ட இருக்கும்போது நம்ம எதுக்கு கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. ஆனா நாம கவலைப்பட்டுட்டே இருக்குது. கடவுளே என்னாச்சு? நம்ம ஒரு விஷயம் நமக்கு வந்தாலே ஒரு நாள் ப்ரேயர் பண்ணும், 2 நாள் ப்ரேயர் பண்ணணும், 3 நாள் ப்ரேயர் பண்ணணும். அவ்வளவுதான். ஆனா கிடക്കുന്ന വരേക്കും നീ ப்ரேயர். ഹല്ലേലൂയ. നമ്മുടെ സമയമല്ല. அவ கர்த்தருடைய சமயம் நம்ம சமயமாட்டு வித்தியாசம் இருக்குது. நம்ம இம்மிடியேட் வேணும்னு சொல்றாரு, அவருக்கு டைம் வேற. சில சமயத்துல நம்ம இப்ப வேண்டாம் கடவுளே அடுத்த வருஷம் போகுதுன்னு சொன்னா அவருக்கு எழுதி தந்துடுவேன். நம்ம டைம் இல்லை, அவരുടെ டைம். அவരുടെ டைம் இல்லை, நம்ம. அது நாம என்ன பண்ண, எந்த விஷயம் பொறுமையாய் தேவசன்னிதியிலே வச்சு ஜெபம் பண்ணா நமக்கு வேண்டிய பெரிய കാര്യങ്ങളെ கடவுளை பண்றோம். ഹല്ലേലൂയ, സ്തോത്രം. ആമേൻ. ഹല്ലേലൂയ. നമ്മുടെ കർത്താവായ தோட்டக்காரன் தெரியலையா? கார்டனர் இல்லைங்களா?
நம்ம எல்லாம் அதுல ഓരോ പാർട്ട് അപ്പൊ നമ്മ என்ன பண்ணோம் நம்ம അവർ சொல்றது மாதிரி நம்ம கேட்கணும் அவர் சொல்றது மாதிரி நம்ம கேட்கணும் ஐயோ வந்திருக்க அப்ப நம்ம என்ன பண்றோம்னா அவர் என்ன சொல்றது அது பிரகாரம் முன்னாடி நம்ம ഇഷ്ട പ്രകാരം നമ്മൾ നമ്മെ തന്നെ ദൈവകരങ്ങളിലും ദൈവം കാര്യങ്ങൾ ചെയ്യും നമ്മെ ദൈവസന്നിധി നമ്മെ തന്നെ സമർപ്പിച്ച് ദൈവം വേണ്ടി കൈ തന്ന ദൈവസഭയ്ക്ക് നന്ദി தட்டி தேவனை மையப்படுத்தலாம். ஹல்லேலூயா. அருமையான ஐயா சாட்சியை கேட்ட நம்ம பெங்களூர் பட்டணத்துக்கு வந்து எப்படி அவர் வாழ்ந்தாரு, எப்படி இந்த உலகத்துல கத்தருக்காக சாட்சி இருந்தார் நம்ம கேள்விப்பட்டோம். ஹல்லேலூயா. ஒரு மனிதனை கத்தர் ஆசீர்வதிக்கிறார். கத்தர் என்ன பண்ணுவாரு? கத்தர் என்ன பண்ணுவாரு? பலவிதமா நம்மளை ஆசீர்வதிப்பாரு. ஹல்லேலூயா. இந்த உலகத்துல எந்த மனுஷனும் தடை பண்ண முடியாது. ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கிற கத்தர் நினைச்சிட்டார். ஹல்லேலூயா. ஐயா வந்த காலங்களை பார்க்கும்போது ரொம்ப ஆசீர்வாதம் சந்தோஷம். இந்த ஜீசஸ் பிரேயர் ஹவுஸ்க்காக கரங்களை தட்டி தேவனை மையப்படுத்தலாம். ஐயா இப்போது ஐயா நம்ம மத்தியில் வந்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஐயா கரங்களை தட்டி தேவனை மையப்படுத்தலாம். ஹல்லேலூயா. ஐயா ஆலோசனைகளே கொடுக்கறதுல ரொம்ப ஆலோசனை. கடந்த மாதத்துல நாலாவது மாதம் ஆகஸ்ட் மாதத்துல ஐயா சிஸ்டருக்கு இந்த மாதிரி உடம்பு சரியில்லை, எப்படிங்க ஐயா திருமணம் செய்யலாமா வானான்னாக்கா ஐயா சொன்னாரு, ஐயா நீங்க திருமணம் செய்யுங்க. சிஸ்டரை கேட்ட உடனே இன்னைக்கு உடம்பு இப்படி இருக்குதா, திருமணம் செய்யணுமா பெரியப்பா பார்க்கன்னு சொன்னாக்கா நாங்களும் அதே வார்த்தை சொன்னாங்க, இதெல்லாம் தடை பண்ணாது முடி. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனை மையப்படுத்தலாம். ஹல்லேலூயா. ஐயா ஆவிக்குரிய சபை தினந்தோறும் நாங்கள் மந்த்லி பாஸ்டர் பிலிசப்புக்கு கலந்துக்கிறோம். ஐயாவுடைய அன்பு, அவருடைய அரவணைப்பு. ஹல்லேலூயா. உலகத்துல எத்தனையோ ஊழியக்காரர் நம்ம பார்க்கலாம், ஆனா அருமையான ஊழியக்காரி எனக்கு கிடைச்சாருன்னு தான் நான் நினைக்கிறேன். கரங்களை தட்டி தேவனை மையப்படுத்தலாம். ஹல்லேலூயா. ஐயாவை ஒரு சன்மானம் பண்ணி தேவ கரத்துல ஐயா கரத்துல நம்ம ஒப்பு கொடுக்கலாம்னு ஆசைப்படுறேன். முதல் முறை ஐயா ஜீசஸ் பிரேயர் ஹவுஸ்க்கு அன்போடு அவர் அழைத்து வந்து கேட்ட உடனே ஐயா நான் வர்றையான்னு அன்போடு சொன்னார். அநேக பிரான்ச்சுகள்லேருந்து தமிழ்நாடு பட்டணத்திலேருந்து அநேக கிராமத்திலேருந்து ஐயா ரொம்ப ஃபேமஸான ஒரு ஊழியக்காரன்னு தான் நான் நினைப்பேன். ஹல்லேலூயா. இந்த அன்பு தொடர்ந்து நம்மளுக்குள்ள இருக்கணும். இது கிறிஸ்துவனுடைய அன்பு. ஒரு தகப்பனுக்கு 4 பிள்ளைகள் இருந்தாக்கா ஒரு வித்தியாசமா இருப்பாங்க, பலவிதமா வித்தியாசமா இருப்பாங்க. ஆனா 4 பேரு 4 விதமா தகப்ப பிள்ளைங்க இருந்தாலும் ஆனா என்ன சொல்லுவாங்க, ஒரு வீட்டு குடும்பம் தான் சொல்லுவாங்க. பிள்ளைகள் எப்படி இருந்தாலும் ஒரு வீட்டு குடும்பம் தான் சொல்லுவாங்க. அதே போல தீமத்தையும் இருக்கிறாரு, நம்ம கிடியோன் ஐயாவும் வந்திருக்கிறாரு. ஒரு வீட்டு குடும்பமா அந்த அன்புக்காக ஹல்லேலூயா கர்த்தரை நானே நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனை மையப்படுத்தலாம். ஹல்லேலூயா. ஒரு ஸ்கிட் இருக்குது சினிமா, இது கர்த்தருக்குள்ள ஒரு மகிழ்ச்சியா பிள்ளைகள் இருக்கிறாங்க, ஆயத்தமா இந்த பாடலுக்கு இது பண்ணிக்கலாம். இன்ஸ்டாகிராம் போனதுல 2 நாளா 1.4K 2 நாள் தான் நாங்கள் மிஸ் ஆயாச்சு. இன்ஸ்டாகிராம் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வசனம் பண்ண கூட அவ்வளோ இல்லை, அதை பார்ப்போம் அவ்வளோ அதுக்கு அதை மிஸ் 1400 பேர் 2 நாளில் பார்த்துருக்குறாங்க. அது விசுவாதம் நாட்கள் எப்படி இருக்கான்னு நீங்கள் பார்த்துருக்கோம்.
ಇಲ್ಲ ಚೇರು Praise the Lord. Hallelujah. 3 minutes 3 seconds. Praise the Lord. Praise the Lord. वस्त्रमिडल
நெக்ஸ்ட் ஃபினிஷ் பண்ணிடணும். வாலிப பசங்க இந்த மாதிரி ஆக்டிவா இருந்தாதான் வரப்போற காலத்துல எங்க தான் பலமா ஊழியத்தை செய்யணும். யாராவது வாலிப பிள்ளைகள் யாரும் இருக்கிறாங்களா? விக்டோரியா இருக்குது. விக்டோரியா ஒரு பாட்டுக்கு ஆயுத பாடு.
விக்டோரியா வீடியோ ஆஃப் பண்ணிட்டு